Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO பேங்கிங் எக்ஸாம்கான கொஸ்டின் பேப்பர். இது 2017 வருஷம் கேட்ட கொஸ்டின் பேப்பருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல நாம பர்டிகுலர் டிஸ்கஸ் பண்றது ரீசனிங் எபிலிட்டி. இதுலயும் இன்னைக்கு பார்க்குற கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ட்ரூ நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு எந்த கன்க்ளூஷன் சூட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் ரீட் தி டைரக்ஷன். இன் ஈச் ஆஃப் த கொஸ்டின் given below are given 4 statements followed by 2 conclusions numbered 1 and 2. You have to take the given statement to be true even if they seem to be at variance with commonly known facts. நம்ம ஸ்டேட்மெண்ட் என்னன்னு ஆராயக்கூடாது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு மட்டும் நினைச்சுக்கணும். அது உண்மையா இருக்கும்போது எந்த கன்க்ளூஷன் கரெக்டா இருக்கும்னு செக் பண்ணணும். சரிங்களா? Read all the conclusions and then decide which of the given conclusion logically follows from the given statement. Disregarding commonly known facts. So A na conclusion 1 mattu true, B na conclusion 2 mattum true, C la conclusion 1 or 2 ஏதா ஒன்னு இருக்கலாம். எது ரெண்டுமே கேரண்டியா சொல்லலாம். ஏதா ஒன்னு அப்படி சொல்லலாம். D வந்து ரெண்டுமே கிடையாது. E வந்து ரெண்டுமே ட்ரூ அப்படிங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆல் ரிமார்க்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ். இந்த வென் டயக்ராம் போட்டு வரைஞ்சு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப நல்லா புரியும். So, எல்லா remarksுமே feedbacks ஆமா. So, remarks, all remarks are feedbacks. So, அதனால என்ன பண்ணாங்க? remarks கொண்டு போய் feedback உள்ள வச்சுட்டேன். எல்லா remarksுமே feedback ஆமா. உள்ள வச்சுட்டேன். Some feedbacks are words. அதுல கொஞ்சம் பேர் மட்டும் தாங்க words. அதனால தனியா some feedbacks are words சொல்லிருக்காங்க. எல்லா feedback words all சொல்ல some தான் சொல்லிருக்காங்க. அதனால பாருங்க, நான் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து ஒரு ரவுண்ட் போட்டேன். No word is a digit. So வேர்டுக்கும் டிஜிட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. No word is a digit. So எந்த ஒரு வேர்டுமே டிஜிட் கிடையாது. சரிங்களா? So இப்படிதான் நம்ம வென் டயக்ராம் போட்டிருக்கோம். இதுல வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாங்க. ஓகே, கன்க்ளூஷன் பாருங்க. Some feedbacks are definitely not digits. Some feedback are definitely not digits. உண்மைங்களா? Yes, that is true. All digits being feedback is a possibility. இருக்கலாங்களா? எல்லா டிஜிட்டுமே feedback இருக்க ஒரு possibility இருக்குல்ல, நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. So true. So both conclusion 1 and 2 follows. So E is the right answer. So அடுத்தது பாருங்க, இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. All remarks being word is a possibility. சான்ஸ் இருக்குன்றாங்க. So it's true. All remarks, எல்லா remarksுமே being words is a possibility. True. At least some remarks are digits. ஏதோ கொஞ்சம் பேர் டிஜிட்ஸ்ங்கிறாங்க. சொல்ல முடியாதுங்க. ஏதோ கொஞ்சம் பேருங்களுக்கு எனக்கு சொல்ல முடியாது. It's false. ஏன்னா ரிமார்க்ஸ்க்கும் டிஜிட்ஸுக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. So, இதுல வந்துட்டு only conclusion 1 follows. So, option A is the right one. Only conclusion 1 is true. Only conclusion 1 true. So, option A. Next question பாருங்க. Some files are boxes. Some files சொல்றாங்க. So, files போட்டுக்கலாம். சில files தாங்க boxes. அதனால கொஞ்சம் கவர் பண்ணி இன்னொரு சர்க்கிள். ஆல் பாக்ஸஸ் ஆர் கார்டன்ஸ். எல்லா பாக்ஸஸுமே கார்டன்ஸ். அதனால பாக்ஸ் முழுக்க வந்து இன்னொரு பெரிய வட்டத்துக்குள்ள போட்டேன். நோ கார்டன் இஸ் அ பிளாஸ்டிக். எந்த ஒரு கார்டனுமே பிளாஸ்டிக். கார்டன்ல நம்ம இதுலதான் பண்ணுவோம். அட்டைப்பெட்டிலாம் இதுலதான் பண்ணுவோம். பிளாஸ்டிக்ல செய்ய மாட்டாங்க. அந்த லாஜிக்கலா வேணாம். இந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. நோ ஃபைல் இஸ் அ பிளாஸ்டிக். உண்மைதானங்க. நோ ஃபைல் இஸ் அ பிளாஸ்டிக். ஆமா, அது கனெக்ஷனே இல்ல. சோ ட்ரூ. சம் ஃபைல்ஸ் ஆர் பிளாஸ்டிக். சம் ஃபைல்ஸ் ஆர் பிளாஸ்டிக். இருக்கலாம். ஏதோ கொஞ்சம் பேர் வந்து பிளாஸ்டிக்கா இருக்கலாம். ஆனா அது இல்ல நான் சொல்ல முடியாது. Some files are plastics. So conclusion either 1 or 2 is true. So C is the right answer. Conclusion 1 or 2 is true. 24th statement பாருங்க. Some desks are chairs. So desks. Some desks are chairs.
Some chairs are seats. கொஞ்சம் பேர் தான். No seat is a table. No seat is a table. சரிங்களா? இப்ப பாருங்க, all desks can never be tables. எல்லா டெஸ்க்குமே டேபிள இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. All desks can never be table. Falseங்க. Some chairs are definitely not tables. ஆமா, கொஞ்சம் பேர் வந்து டேபிள இருக்க முடியாது. True. So only conclusion 2 is true. So option B is the right answer. அடுத்த question பாருங்க. All routes are ways. எல்லா ரூட்ஸுமே ways ஆமா. All routes are ways. All ways are paths. பெருசா வரைஞ்சிட்டேன். All ways are paths. Some ways are bridges. So இந்த சில ways வந்துட்டு bridges. Okay. All routes are ways. So routes எல்லாம் ways குள்ள இருக்கு. All ways are paths. So எல்லா waysமே path குள்ள இருக்கு. ஆனா கொஞ்சம் ways வந்து bridges ஆமா. Okay. At least some bridges are routes. இங்க கிடையாதுங்க. Some ways are bridges. So all routes தான் ways. எனக்கு all ways are routes சொல்லிருந்தா இதை சொல்ல முடியும். இப்ப நான் சொல்ல முடியாது. At least some bridges are routes. கிடையாது. எனக்கு கனெக்டிவிட்டியே இல்ல. So first statement தப்பு. All routes is being bridges is a possibility. ஏன்னா எல்லா ரூட்ஸ்மே ways, கொஞ்சம் waysல bridges. So all routes are bridges இருக்கிறதுக்கு possibility இருக்கு. இருக்கு. True. So conclusion 2 மட்டும் true இருக்கு. So B is the right answer. Okay. So இதே இதுல அடுத்த question பாருங்க. கோடிங் அண்ட் டீகோடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இதுல நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா வார்த்தைக்குமே வந்து ரெஸ்பெக்டிவ் கோட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கிட்டோம்னா we can easily answer the questions asked below. என்னென்ன வார்த்தை இருக்கு பாருங்க. டீடைல், ஈவெண்ட், இயர், this. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. அதுக்கான கோட நம்ம இங்க எழுதிக்கலாம். ஈவெண்ட் ஆல்ரெடி எழுதியாச்சு. ரிவைஸ்ட், ஆஃப், அவைட்டட், இதெல்லாம் செகண்ட் சென்டென்ஸ். அதுக்கான கோடிங் இங்க போட்டலாம். அடுத்து ஆஃப் ஆல்ரெடி எழுதியாச்சு. டீடைல் எழுதியாச்சு. ரிசல்ட். அடுத்து ஃபர்ஸ்ட், அவைட்டட் எழுதியாச்சு. கிரேட் இதுல கிரேட். Year already எழுதியாச்சு. Off already எழுதியாச்சு. Okay. So we compare and we get the result. So detail பாத்தீங்கன்னா first and thirdல இருக்காங்க. First and thirdல detail காமனா இருக்க வார்த்தை இதுங்க. BI, GV. GV காமனா இருக்காங்க. OC இல்ல, ST இல்ல. ஓகே. இப்ப ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 1, 2 ரெண்டுல இருக்காங்க. இந்த ரெண்டுல வந்து சேமா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிஐ இல்ல, ஜிவி இல்ல. ஜிவி எழுதியாச்சு. ஓசி ரெண்டுலயுமே இருக்காங்க. சோ ஈவெண்ட்ங்கிறது ஓசிங்க. இயர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்ல இருக்காங்க. அது ரெண்டு காமனான பாத்தீங்கன்னா எஸ்டி. அப்ப திஸ்ங்கிறதுக்கு மிச்சம் என்னதுங்க? அது பிஐ தாங்க. அது எழுதியாச்சு. இப்ப அதே மாதிரி இங்க ஆஃப் பாத்திரலாம். ஆஃப் அவைட்டட் ரெண்டுமே இருக்கு. ஆஃப் அவைட்டட் ஆஃப் இங்க மூணுலயும் இருக்குங்க. அதை வச்சு ஆஃப் ஆட கோடு என்ன கண்டுபிடிச்சிடலாம். டிஎம். மூணுலயுமே டப்புன்னு என் கண்ணில் பட்டது டிஎம் தாங்க. ஸோ ஆஃப்னா டிஎம்னு கோட் பண்ணிருக்காங்க. அப்ப அவைட்டடுக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க? செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல பாருங்க. அவைட்டடுக்கு டிஏ. ஸோ அவைட்டடுக்கு டிஏ. அப்ப ரிவைஸ்டு மட்டும் தாங்க இங்க மிச்சமா இருக்காங்க. அப்ப ரிவைஸ்டு வந்து பியூ. அடுத்து வந்து ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிரேட்டுக்கு அவைட்டட் எழுதியாச்சு. இயர் எழுதியாச்சு. ஆஃப் எழுதியாச்சு. கிரேட் என்னவா இருக்குங்க? ஆர்எக்ஸ். ரிசல்ட் ஃபர்ஸ்ட்ங்கிறது வேற எங்கேயுமே வரல. இங்க என்னவா இருக்க முடியும்னா அது NHஆ இருக்கலாம், இல்லைன்னா MKவா இருக்கலாம். வேற என்னன்னு சொல்ல தெரியல. பாத்துக்கலாம். In the given code language, what does code MK stands for? அது ரிசல்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்டா இருக்கலாம். என்ன நமக்கு தெரியாது. So ஆப்ஷன் பார்த்தா either detail or year, this, of, either first or results, great. So அது ரிசல்ட்டா ஃபர்ஸ்டா எனக்கு தெரியாது சொன்னேன். So ஆப்ஷன் D, either first or results.
What is the code for awaited in the given code language? Awaited க்கு என்ன எழுதிக்கோங்க? DA. So DA is the right answer. What is the code for event in the given code language? OC. பாத்தி பிரிச்சு எழுதிட்டா கடகடன்னு எழுதிடலாம். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் எக்ஸ்ட்ரா. What may be the possible code for awaited revised? இப்போ awaited-க்கு என்னங்க? awaited-க்கு வந்துட்டு DA, revised-க்கு PU. So awaited revised-க்கு DA, PU-ன்னு வரணுங்க. அது என்ன காம்பினேஷன் வேணா இருக்கலாம், அவங்க கோட் பண்றதா. So PU, DA இங்க இருக்கு. So D is the right answer. So last one பாருங்க. If of year home is written as AJTMST, the given code language, then what is the code for home revised this? So of yearங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்கங்க. Offனா வந்து TM, home இல்ல, of yearங்கிறது ST, yearனா ST, offனா TM, அப்போ homeனா தாங்க AJ. இப்போ home revised this ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவா இருக்கும்னா AJ. இது காம்பினேஷன் எப்படி வேணா இருக்கலாம், இதே வரிசையில் இருக்கணும் அவசியம் இல்ல. revised PU, this BI, revised PU, this வந்து BI. இது மூணு பேர் இருந்த எதுவோ அதுதான் என்னோட ரைட் ஆன்சர். AJ GVNH, PU AJ BI, மற்ற எதுலையும் இல்லை. ஸோ பி தான் வந்து இந்த மூணு கோடு இருக்கிற ஆப்ஷன். ஸோ PU AJ BI தான் ஹோம் ரிவைஸ்ட் திஸ் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இந்த கோட் லாங்குவேஜை கொடுத்த கோடாக இருக்குங்க. ஸோ கோட் லாங்குவேஜை பார்த்தீங்க ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்து சென்டென்ஸை கம்பேர் பண்ணி நம்ம எந்த வார்த்தைக்கு என்ன கோட் அப்படிங்கிறத டீகோட் பண்ணிட்டோம்னா கீழே கேட்டிருக்க ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.